ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்தியா விசஸ் இங்கிலாந்துக்கான மேட்சுக்கான 5th மேட்ச் போயிட்டு இருக்குதுன்னு ஆன்கோயிங்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்தியா 91 ரன்களுக்கு 3 விக்கெட் விட்டுட்டு இப்போ பேட்டிங்கில் சாய் சுதர்சனும் சரி கருண் நாயர் 2 பேருமே பேட்டிங் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இதில் அத்தி போத்த மாதிரி என்னன்னா, மறுபடியும் கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 3 மேட்ச் சொதப்பியிருந்தாங்க, ஒரு மேட்ச் வெளியே உட்கார வச்சிருந்தாங்க. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட அவருக்கு அவனுடைய லாஸ்ட் வாய்ப்புனே சொல்லலாம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் சாய் சுதர்சன் லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி போட வாய்ப்பு இருந்துமே கொஞ்சம் ஒரு ஷாட்னால அவர் கேட்ச் ஆகிட்டார். ஸோ அதனால் தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி ஆடுவாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ஆகியோரெல்லாம் அவுட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். 3 விக்கெட்டுக்கு இருக்கிற நிலையில் கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடிட்டுக்கிறார் சாய் சுதர்சன். கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி போடுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருவ் ஜுரேல் அணியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன, ரிஷப் பண்ட்டுடைய காலில் அடிபட்டதுனால அவர் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா 2-1 முன்னிலையில் இங்கிலாந்து இருக்குது. 2-2 மாதிரி சமநிலைப்படுத்தினா தான் மேட்ச் ட்ரா ஆகும். ஸோ அதுக்காக இந்தியா கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.